வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? ஸோ அஃபிஷியல் வோட்டிங் அப்டேட் வந்து நேத்திக்கே வந்தது. நம்ம அத போட்டிருந்தோம் ஏற்கனவே. ஆனா மேலும் சில விஷயங்கள சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த தகவல். குறிப்பா வந்து ரம்யா அவர்களை அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பெருவாரியான மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி என்ன ரம்யா பண்ணிட்டாங்க? ரம்யாவுக்கு அவ்வளவு பெரிய ஒரு பேக்கிரவுண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாதுங்க. பிரவீன்ராஜ் 2 வாரத்துக்கு முன்னாடி வெளிய அனுப்பும்போது நிச்சயமா அது வந்து ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் தான். இதுவரை நடந்த 3 அன்ஃபேர் எவிக்ஷன். 1 ஆதிரை, இன்னொன்னு பிரவீன்ராஜ், இன்னொன்னு நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அவர்கள். இந்த 3 பேரையும் அனுப்பிச்சதே அன்ஃபேர் எவிக்ஷன் தான். அப்ப ரம்யாவ மட்டும் ஏன் அனுப்ப மாட்டாங்க? ரம்யா அப்படி என்ன பெரிய அப்பாட்டகரா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் நெறைய பேருக்கு கோவம் இருக்கு. ரம்யா ஜோவ எப்படியாவது அனுப்பணும் அப்படின்னு நம்ம வோட்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா 74% பேர் ஓட்டு போடுறாங்க. அவங்கள அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி தான் கிட்டத்தட்ட 17,000 பேர் ஓட்டு போட்டுருக்காங்க. அந்த வோட்டிங் கூட காட்டுறேன் பாருங்க. 17,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அதுல வந்து அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படிங்கிறது தான் நடந்திருக்கு. ரம்யா ஜோவை ஏன் அனுப்பாம இருக்காங்க சேனல் அப்படிங்கிறது ஒரு பக்கம். சரி அதுக்கு முன்னாடி நம்ம அஃபிஷியல் வோட்டிங்க பார்த்துடலாமா? ஏன்னா அஃபிஷியல் வோட்டிங் நமக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொல்லுது. அஃபிஷியல் வோட்டிங் ஆர்டர் இதுதான் அப்படிங்கிறது நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம். அதுல வந்து குறிப்பா திவ்யா அவர்கள் முதலிடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது தான். ஸோ திவ்யா எப்படி முதலிடத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம்னாலும், திவ்யா அவர்களுக்கு வந்து சரியான ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றாங்க. ஏன்னா நெறைய வோட்டிங்ல வந்து அவங்க முன்னாடி வராங்க. கானா வினோத் வெர்சஸ் திவ்யா அப்படிங்கிற மாரி தான் போயிட்டு இருக்குங்கிறாங்க. இந்த கானா வினோத் இந்த வாரம் வோட்டிங்ல வரல. இருந்தாலுமே திவ்யாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் மிகுந்தவராக இருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சதுங்க. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, 2வது இடத்துல பார்வதி இருக்காங்க. ஸோ பார்வதிக்கு அவங்களுக்கு ஒரு 5,000, 10,000 ஓட்டு தான் வித்தியாசம் அப்படிங்கிறாங்க. ஆனா இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரு 45% ஓட்ட வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியல் வோட்டிங்லயே அப்படிங்கிறாங்க. 40, 46% வச்சுக்கோங்களேன். அதுல வந்து மெஜாரிட்டி திவ்யா இருக்காங்க. கொஞ்சம் அத விட கம்மியா இவங்க இருக்காங்க. பார்வதி இருக்காங்க அப்படிங்கிறது. இப்ப திவ்யாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு பலம் இருக்கிறது. என்ன பலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க தான் வந்து எல்லாத்தையுமே கேட்டகரைஸ் பண்றாங்க. நெறைய விஷயங்கள அப்சர்வ் பண்றாங்க. ஒண்ணும் இல்ல சபரி வந்து கதறி அழுதுட்டு இருக்காரு. அவருக்கு போய் அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு திவ்யாவுடைய கேம் வந்து அப்படி நல்லா இருக்கு. அப்படின்னு மக்கள் நெனைக்கிறாங்க. அதனால தான் அந்த ஒரு 15% ஓட்ட வந்து அவங்க வச்சுட்டு இருக்காங்க. அஃபிஷியல் வோட்டிங்ல கிட்டத்தட்ட 26% மேல வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 21% வந்து பார்வதி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்களே வந்து இந்த பாதி கிட்டத்தட்ட பாதிய வந்து கவர் பண்ணிட்டாங்க. விக்கல்ஸ் விக்ரம் எப்படிங்க 3வது இடத்துக்கு வந்தாரு? அப்படின்னு ஒரு கேள்வி. அவரு ஒரு 12%, 13% ஓட்ட வச்சுட்டு இருக்காரு. அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுங்க. ஆனா அவரு வச்சுட்டு இருக்காருங்கிறது தான். ஆனா விக்கல்ஸ் விக்ரமுடைய ஆட்டமும், பார்வதியோட ஆட்டமும் வேற வேற ஜேர்னல்ல இருக்கு. இப்ப பார்வதி விளையாடுறாங்க அப்படின்னா, அது திவாகர் வச்சு தான் விளையாடுனாங்க இத்தன வாரம் அப்படின்னு சொல்றாங்க. திவாகர் வச்சு விளையாடாலும் இப்ப வந்து கொஞ்சம் ஒரு மாரி ஷட்டிலா ஆடுறாங்க. போன வாரம் வரைக்கும் சண்டை போட்டே இருந்தாங்க. விஜய் சேதுபதி கழுவி கழுவி ஊத்துனாரு போன வாரம்லாம். ஸோ அதனால இந்த வாரம் கிட்டத்தட்ட அமைதியாயிட்டாங்க. இன்னைக்கு தான் கொஞ்சம் வாய திறந்தாங்க. அது கூட பெருசா இல்ல அப்படிங்கிற மாரி போயிட்டு இருக்குங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி பார்வதியோட ஆட்டத்துக்கு எதிரான ஒரு ஆட்டத்த விக்ரம் எடுத்திருக்காரு. கடந்த 2 வாரமா விக்கல்ஸ் வந்து அவங்கள தான் அடிச்சாரு. ஆனா விக்கல்ஸையும் ஒரு அடி அடிச்சுட்டாரு இவரு விஜய் சேதுபதி அவர்கள். அதனால வந்து விக்கல்ஸ் கொஞ்சம் ஷட்டில் ஆடுனால அவருக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பார்வதி அடிச்சு ஆடுனா நல்ல கேம் ஆடலாம் அப்படிங்கிறவர இப்ப சாண்ட்ரா வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால கொஞ்சம் அப்படி இப்படி ஆடுறாரு. இருந்தாலுமே 3வது இடத்தை தக்க வைத்துக் கொள்வாரா? டாப் 3ல வந்துருவாரா? டாப் 5ல வந்துருவாரா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் விட ஆச்சரியமா என்ன அப்படின்னா, அரோரா சின்க்ளர், பலூன் அக்கா அவங்க வந்து 4வது இடத்த பிடிச்சிருக்காங்க. எப்படிங்க அது? எப்படி முடிஞ்சது அது? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை தான் அது. ஆனா, அ அரோராவுக்கு வந்து தம்பிகள் ஓட்டு போடாம இருந்தாங்க அப்படின்னா, கம்ருதீனோட ஓட்டு வந்துட்டு இருக்குங்க. அப்படிங்கிற ஒரு சின்ன இது. அதேபோல போன வாரம், முன்ன வாரம் அடின்னு அடிச்சாரு. போன வாரம் பரவாயில்ல நம்ம கொஞ்சம் ஏதோ விளையாடுறோமா அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் கொஞ்சம் அவங்கள பாராட்டின உடனே அவங்க வந்து வேற மாரி கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சுட்டாங்கப்பா. அப்படிங்கிற மாரி சில தகவல்கள் இருக்குது. அது உண்மையும் கூட அப்படிங்கிறது தான் நாம இங்க பார்க்க வேண்டியிருக்கிறதுங்க. அதேபோல சாண்ட்ரா அவர்கள் வந்து ஒரு சில விஷயங்கள பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சபரியோட ஆட்டத்தையும், அவங்களோட ஆட்டத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். 5வது இடத்துல சபரி, 6வது இடத்துல சாண்ட்ரா. நான் இத ஏன் சாண்ட்ரா முன்னாடி கொண்டு வரேன் அப்படின்னா, 2வது இடத்துல இருந்தாங்க ஓட்டிங்ல முன்னாடி. முதல் இடத்துலருந்து 2வது இடத்துக்கு வந்தாங்க. அப்படியே இருப்பாங்கன்னு நெனச்சேன். ஆனா அவங்களுக்கு ஏன் வந்து கேம் போகுது அப்படின்னா, அவங்க குரூப்பிசம் பண்றாங்க. குரூப்பிசத்த ஒழிக்க வந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயங்கரமா ஆடுறாங்க. பார்வதியோட சேர்ந்து நாமினேஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள அவங்க பேர்ல ஒரு அடி விழுகிறது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சதுங்க. அதனால சாண்ட்ரா வந்து 6வது இடம் இல்லங்க. அவங்க கூடிய விரைவில வெளியிலே போயிருவாங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால்
பிரஜன் வெளியில போனா கொஞ்ச நாளைக்கு அவங்க வந்து மேல இருப்பாங்க அப்படிங்கிற மாரி சில விஷயங்கள் சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. சபரி வந்து 5வது இடம். ஆக்சுவலா டாப் 3ல இருந்து ஒரு டைட்டில் வின்னர் அப்படின்ற அளவுக்கு அவர வந்து பயங்கரமா சொன்னாங்க. டைட்டில் வின்னரா? சபரியா? அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. அவர் வந்து முதல் 2 வாரம் பயங்கரமா எல்லாரையும் சமாதானப்படுத்தி ஊன்னு ஒரு மாரி வச்சிருந்தாரு. ஆனா, இந்த 3, 4 வாரத்துல அவரு அந்த கேப்டன்சில கொஞ்சம் நெறைய அடி வாங்குனாரு. அதுவும் சாண்ட்ராலாம் அடி அடின்னு அடிச்சாங்க அவர. நல்லா பார்த்துட்டு வந்து பிரஷ் மேட்டர வச்சுட்டு, "என்னப்பா இது இப்படி பண்றீங்களேப்பா, என்ன விட்டுருங்கப்பா, கேப்டன்சி எனக்கு வேண்டாம்." அப்படிங்கிற அளவுக்கு தான் அவர் விளையாடுனாரு. ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாயிட்டாரு. பட் அவருக்கு ஓட்டு விழுமா ஒரு நாள் கதறி வேற அழுதாரு. போன வாரம் சண்டே நைட்ன்னு நெனைக்கிறேன். கதறி வேற அழுதாரு. கதறி அழுதவருக்கு எப்படிப்பா ஓட்டு வந்துருமே பயங்கரமா அப்படின்னு பார்த்தா, அந்த 5வது இடம் தான். இது நான் நெனச்சது 3வது இடத்துக்கு தான் வருவாரு. விக்கர்ஸ் விக்ரம் அளவுக்கு இல்லையா? அதோட மேல தானே சபரி. ஏன்னா எவ்வளவு பிரபலமானவர். ஆனா அவருக்கு ஏன் ஓட்டு வர மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த கேள்விக்கு நமக்கு சரியான பதில் என்ன அப்படின்னா, அவரு மக்கள் அவ்வளவுதான் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி தான் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 7வது இடத்துல கனி. அதாவது சாண்ட்ராவையும் வச்சு ஒரு அடி அடின்னு அடிக்கிறாங்க. பார்வதிய வச்சும் ஒரு அடி அடிக்கிறாங்க. ஆனா, அவங்களால ஏன் மேல வர முடியல? அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்ப அந்த 7ஆம் இடமே போதுங்க. ஆனா, இனிமே நல்லா விளையாடுறாங்கன்னா பார்ப்போம். நான் கனி மீது ஒரு பாய்சன் பாட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு இத சோசியல் மீடியால திணிச்சாங்க. அது வந்து பார்வதி ரசிகர்கள் தான். ஏன்னா, அவங்க பார்வதி தான் அடிக்கிறாங்கன்றதுனால அவங்கள வந்து ஒரு மாரி பண்ணி வச்சிருக்காங்க. பட் இட்ஸ் ஓகே. அவங்க மேல வருவாங்களா? இல்ல கீழ போறாங்களாங்கிறது தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 70, 75 டேஸ் இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அது 10வது வாரம், 11ஆம் வாரத்துல வெளில போற வாய்ப்பு இருக்குன்னு நெனைக்கிறேன். வியானா. வியானா வந்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நபருங்க. வியானா வந்து அதாவது நீங்க இப்ப இந்த பார்வதி ஆகட்டும், நம்ம இவரு விக்ரம் ஆகட்டும், அரோரா ஆகட்டும், இவங்கலாம் நெறைய விளையாடிருக்காங்க. பட் சபரிலாம் அடி துவம்சம் பண்ணியிருக்காரு. சாண்ட்ரா வந்து சொல்ல வேண்டாம் நம்ம 6வது இடத்துல வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா, கனிக்கு வந்து ஏன் அந்த இடம் கிடைக்கல அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் விடுங்க. எங்க வியானா வந்து முதல் 2 வாரம் முதல் இடத்துல ஓட்டிங்ல இருந்தாங்க. 2,50,000 ஓட்டு வரைக்கும் வாங்குனாங்க. அவங்கள எப்படிங்க நீங்க 6வது, 7வது இடத்துக்கு கொண்டு வந்தீங்க? அது எப்படிங்க அபிஷியல் ஓட்டு பொய்யா இருக்குமோ? 8வது இடம் சாரி 8வது இடத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க வந்து நெனைச்சத வந்து பண்ண மாட்டாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிரிஞ்சா பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கேரக்டர். அது இல்லாம வந்து இப்ப கனியாவது ராஜமாதாவா அது பேர் என்ன? அது அன்னை தெரசான்லாம் வந்து பேர் வச்சாங்க. வியன்னா வந்து கிரிஞ்சிங் மெட்டீரியல் அப்படின்னு வச்சுட்டானுங்க. முதல்ல வந்து சிண்ட்ரெல்லான்னு கூப்பிட்ட கதைலாம் உண்டு. நம்ம பிரின்ஸ் மேக்ஸ் இருக்கார்ல, அவர் சிண்ட்ரெல்லான்னு பேர் வச்சாரு. சிண்ட்ரெல்லாலாம் இனிமே நான் கூப்பிடவே மாட்டேன் அப்படின்ட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமா இருக்குது அவங்க ஆட்டம் அப்படிங்கிற மாரி தான் இருக்குங்க. ஸோ 8வது இடத்துல இருக்க வியானா, டாப் 5ல வருவாங்கன்னு பெரிய பெரிய யூடியூப் சேனல்லாம் சொல்றாங்க. இப்ப கூட இன்னைக்கு கூட நேத்து கூட இன்னைக்கு சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சாரி. என்னது டாப் 5ல வியானாவா? எப்படிங்க அது? அப்படின்னு. ஆனா அது ஒரு மிராக்கிள் தான் நடக்கணும். பட் அவங்க ஸ்டேபிளா விளையாடணுங்க. ஸ்டேபிளா விளையாடுனா ஏன் ரம்யா கூட மேல டாப் 5 வரலாம். நமக்கு தெரியாது. ஆனா அது நடக்குமா? அப்படிங்கிறத அங்க பார்க்கணும். ஓகே. ஸோ வியானாவுக்கு அடுத்ததாக யார் இருக்கா? நம்ம நம்ம அம்மிங்கிறேன். கெமி. அது சாண்ட்ரா அம்மி வேற, இது வேற. ஸோ கெமி அவர்கள் வந்து கடந்த 2 நாட்களாக கம்ருதீனோட ஃபைட்டு, திவ்யாவோட ஃபைட்டு, சாண்ட்ராவோட ஃபைட்டுன்னு என்னமோ பயங்கரமா அடிக்கிறாங்க. என்னங்க சொல்றீங்க? கெமி ஆமாங்க. அன்அஃபிஷியல் வோட்டிங்ல வந்து 5வது இடத்துக்கு போயிட்டாங்க அவங்க. ஆமா. அன்அஃபிஷியல் வோட்டிங் 5வது இடம். 1, 2, 3, 4, 5 ஆமா 5வது இடத்துல. சாண்ட்ராவ தான் கீழ தள்ளிட்டாங்க. அரோராவ கீழ தள்ளிட்டாங்க. எல்லாரும் கீழ தள்ளிட்டு அவங்க 5வது இடத்துக்கு போயிட்டாங்க. இது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு கேட்கிறீங்களா? அதுதாங்க தெரியல. அடிச்ச அடியில அவங்களுக்கு வந்து மேல வந்துருச்சு. ஆனா, அது கீழ வந்துட்டு இருக்கிற மாரியும் ஒரு தோற்றம் இருக்கிறது. பார்க்கலாம். இதற்கு அடுத்ததாக நம்ம ரம்யா அவர்கள். ரம்யா அவர்கள் வந்து என்னங்க எத்தனாவது இடத்துல இருக்காங்க? 11வது இடத்துல இருக்காங்க. ரம்யாவ பொறுத்தவரைக்குங்க, ஒரு சாட்டிஸ்ஃபைட் கேம் ஆடுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. கேட்டா எனக்கு உடம்பு சரியில்ல, கை வலிக்குது, கால் வலிக்குது. ஆனா, அந்த முதல் 3வது வாரம், 4வது வாரம் அந்த பாட்டில் கேம்லாம் சூப்பரா ஆடுனாங்க. மாஸ் கேம்லாம் சூப்பரா ஆடுனாங்க. பட் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கும் தெரியுது. பட் அது எந்த அளவுக்கு அவங்க இனிமேல் ஃபியூச்சர்ல கொண்டு போறாங்கன்னு தெரியல. ஆனா ரம்யாவ இந்த வாரம் அனுப்ப மாட்டாங்கன்னு பெரும்பாலான ரசிகர்கள் நம்மகிட்ட கூட சண்டை போடுறாங்க. ஐயோ! ரம்யாவ அனுப்ப மாட்டோம். நாங்கலாம் ஒரு ஆர்மிலாம் இருக்கோம்னு சொல்லி 2 பேர் கமெண்ட் எல்லாம் கூட போட்டாங்க நேத்து. எனக்கு அழகா சிரிக்க தெரியல. டேய் இந்த வாரம் அனுப்பிச்சுருவாங்கப்பா. ஏன்பா இப்படி பண்றீங்க? அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ரம்யாவ கண்டிப்பா அனுப்பிச்சுருவாங்க. ஆனா ரம்யா வந்து பிரவீன் ராஜ விட நல்லா விளையாடுறாங்களா? கிடையாது. ஆதிரை விட நல்லா விளையாடுனாங்களா? கிடையாது. அ த திவாகரோட நல்லா திவாகர் ஒரு 10% கூட ரம்யா கிடையாது. ஆனா ரம்யா சொல்லுவாங்க, "நான் வந்து என்ன வெளியில யார் தெரியுமா? எங்க அப்பா யார் தெரியுமா? நான்லாம் இறங்குனா அவ்வளோதான் நீங்கலாம். எனக்கு கால் தூசிக்கு சமம் பார்வதி" அப்படின்னாங்க ஒரு வாரம். அதுக்கு அடி அடின்னு அடிச்சாரு. "ஏம்மா அப்படிதான் சொல்லுவியா நீ? நீ என்ன பண்ணிட்ட சொல்லு" அப்படின்னா பதிலே சொல்ல முடியல ரம்யாவால. ஸோ அந்த ரம்யா சேனலால பாதுகாக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் எதுவும் இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. ஆ ஓகே. நடுவுல ஒரு பேர விட்டேன் பார்த்தீங்களா? அமித். அ
அமீது 9வது இடத்துல இருக்காரு. ஆமா 9வது இடத்துல இருக்காரு. 10வது இடம் கம்மி ரம்யா இது ரம்யாவுக்குலாம் வந்துட்டோம். அதுக்குள்ள ஆமா 9வது இடத்துல இருக்கிற அமீது. அமீது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு நபருங்க. ஆனா அவர் வந்து கொஞ்சம் பயப்படுறாரா? யோசிக்கிறாரா? வெளியில வந்து நான் வந்து அதெல்லாம் பார்த்துடுறேன், கிழிச்சிடுறேன் அப்டின்ட்டு எல்லாத்தையும் தொங்க விடுறேன் பாரு அப்டி இவரு பிரஜனும் சான்றாவும் பெனாயில் ஊத்தி கழுவ போறோம் அப்டின்னாங்க. ஒரு மண்ணாங்கட்டியும் நடக்கல. கடைசியில பார்த்தா இவங்கலாம் போய் ஏதோ என்ன பண்றதுன்னு தெரியல. நிஜமாவே எனக்கு தெரியலங்க. அப்படிதான் மாறிட்டு இருக்காங்க. பட் அமித் அவர்கள் வந்து பார்வதி கிட்டயே ஃப்ரெண்ட்லியா போயிட்டாரு. அது வெளியில பேசுற யாருமே உள்ள போய் அதே மாரி இருக்க மாட்டேங்கிறாங்கன்றது தான் பிரச்சனை. ஓகே. கெமியா பார்த்துட்டோம், ரம்யா பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் 12வதாக பிரஜன் அவர்கள். பிரஜன் அவர்கள் வெளியேற்றப்படுவார். ஏன்னா ரம்யா அனுப்புவாங்க கண்டிப்பா. அப்படி அதுக்கு அடுத்ததாக அனுப்பப்பட போகிற ஒரு நபர் வந்து பிரஜன் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு அடிபட்டுக் கொண்டிருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, ரம்யா வந்து கண்டிப்பா அனுப்பக்கூடிய ஒரு நபர் தானே. 2 வாரமா அனுப்பல அவங்கள. இந்த வாரம் அனுப்பிச்சுருவாங்க அப்படின்னு ஒரு செய்தி போயிட்டு இருக்கு. பிரஜனுக்கு வந்து சாண்ட்ராவோட கேமே கெடுக்கிறாரு. குரூப்பிசம் பண்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபடும் பொருளாகி இருக்கிறது. ஆனா பிரஜன் வந்து நல்லா ஆடுவாரு. அவருக்கு வந்து நெறைய சீரியல்ல இது ரசிகர்கள் இருக்காங்க. நெறைய ஓட்டு வரும். கண்டிப்பா ஒரு டாப் 5ல இருப்பாரு அப்படின்லாம் வெளியில இருக்கும்போது நம்ம பேசினோம். ஆனா உள்ள வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஸோ லெட்ஸ் சி. ஸோ அதுக்கு மேல ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. அதற்கு அடுத்ததாக நம்ம கடல் மீனவ பொண்ணு சுபிக்ஷா. மீனவ பொண்ணு சுபி என்று அனைவராலும் அழைக்கப்படுகின்ற சுபிக்ஷா. இவங்க வந்து தன்னுடைய கடல் மாதாவை மழை பெய்யும்போது கூட, "அப்பா கடலுக்கு போகாதீங்கப்பா" அப்படிலாம் வேண்டுறத பார்த்தா நமக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா, அதெல்லாம் தாண்டி இந்த வோட்டிங்ல 13வது இடத்துல இருக்காங்க. பட் அவங்க கொஞ்சம் மேல வந்துருவாங்கன்னு நான் நம்புறேன். சுபிக்ஷா வந்து டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க. இருந்தாலும் ரம்யா பிரஜன் அல்லது ரம்யா அமீது, ரம்யா சுபிக்ஷா அல்லது ரம்யா கெமி அந்த மாரி கூட இருக்கலாமோ! அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. எது வேணாலும் நடக்கலாங்க. ஏன்னா 3 அன்ஃபேர் எலக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஆதிரை, ஆதிரை 1, பிரவீன்ராஜ் 1, திவாகர் 1. டாக்டர் திவாகர்லாம் என்ன மாரி ஓட்டிங் வச்சிருந்தாருங்க. 2,50,000 2 ஓட்டு 3,00,000 ஓட்டெல்லாம் வாங்குனாருங்க. கடைசி வாரம் 60, 70,000 ஓட்ட வாங்கிட்டு வெளில போயிட்டாரு. அன்அஃபிஷியல் தான். அஃபிஷியல் எப்படி வேணா இருந்துட்டு போட்டும். ஆனா அது அன்ஃபேர் எலக்ஷன் தான். ரேங்கிங் படி, வோட்டிங் படி அவரு அனுப்பப்படவில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கூற்று. அதேபோல சுபிக்ஷா கடைசியில இருந்தாலுமே, ரம்யாவ இந்த முறை அனுப்புவாங்க. ரம்யா ஏன் அனுப்புவாங்கன்னா, ரம்யாவால பெரிய பிரயோஜனம் இல்ல. ஆனா சுபிக்ஷா வந்து இந்த பீட் பாக்ஸ் அது இதுன்னு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. பட் ரம்யா டான்ஸ் ஆடுறதுக்கு இந்த இப்டி இப்டி கைய தூக்கி இப்டி இப்டி ஆடுறாங்களே தவிர வேற ஒண்ணும் இருக்க மாட்டேங்குதுங்கிறது எனக்குமே புரியுது. மக்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அதாவதுங்க, இப்ப நீங்க ஒரு சேனல் அப்டின்னா, அந்த சேனல் வந்து என்ன பண்ணும்? ஒரு சிலர புரமோட் பண்ணும். உதாரணத்துக்கு சபரி, கனி, எஃப்ஜே இவங்களெல்லாம் புரமோட் பண்ற மாரி தெரியுது. ஓட்டு இருந்தாலும் இல்லாட்டி அவங்களெல்லாம் அனுப்ப மாட்டாங்க இப்போதைக்கு அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஆனா வியானா வந்து சேனல் மெட்டீரியல் கிடையாது. அவங்க வெளியில இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு நான் நம்புறேன். அதனால வியானா டாப் 10ல இருப்பாங்க. பட் டாப் 5க்கு வருவாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஆனா டாப் 5க்கு வந்து ஒரு கடுமையான போட்டி இருக்குங்க. திவ்யா, கானா வினோத், பார்வதி, விக்கல்ஸ் விக்ரம், சபரி, சாண்ட்ரா, இப்ப அரோரா வேற மேல வராங்க ஓட்டிங்ல. அது வேற பயமா இருக்கு. எப்ப எது நடக்கும்னே தெரியாது அப்படிங்கிற மாரி. வியானா இருக்காங்க. கனி இருக்காங்க. அமீதெல்லாம் விட்டுருங்க. கெமி இருக்காங்க. சுபிக்ஷாவும் இப்ப டாப் 10ல வருவாங்கன்னு நெனைக்கிறேன். கம்ருதீன் இருக்காரு. இவங்க எல்லாரும் டாப் 10க்கே பயங்கர காம்படிஷன் இருக்குங்க. இது நடுவுல இப்ப வேற ரீஎன்ட்ரிங்கிறாங்க. ரீஎன்ட்ரி பத்தி நான் இன்னும் சொல்லவே இல்ல. ரீஎன்ட்ரி 3 பேரையும் அவங்க அனுப்பலாமா அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. அப்புறம் டபுள் எக்ஸ் எடுத்துக்கலாம். ஆதிரை, பிரவீன்ராஜ், திவாகர் 3 பேரையும் அனுப்பிச்சிடலாம்லாம் டிஸ்கஷன் போயிட்டு இருக்குங்கிறாங்க. ஸோ அது நம்ம தனி வீடியோவே போடுவோம். பட் இந்த அபிஷியல் வோட்டிங் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்க. பட் திவ்யா அவர்கள் வந்து செம்மையா ஓட விடுறாங்க மக்கள. அது மாரி இருக்கணும். அவங்க ஆனா இப்ப கொஞ்சம் அமைதியா இருக்க மாரி இருக்காங்க. பார்க்கலாம். தொடர்ந்து அவங்க சாதிக்க போறாங்களா என்னங்கிறது தெரியல. பார்ப்போம். ஸோ இந்த அபிஷியல் வோட்டிங் ஆர்டரோட பேட்டர்ன் எப்படி இருந்தது? நான் கொஞ்சம் தெளிவா சொன்னத இத ரிப்பீட் பண்றேன். நேத்து நைட் ஒரு வீடியோ போட்டேன். பட் அது இல்லாம இத போட்டிருக்கிறதுக்கு காரணம் எக்ஸ்ப்ளைன் பண்ணி போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இதற்கு உங்களுடைய ஆதரவு தேவை. ஸோ மீண்டும் வந்து ஒரு நல்ல தலைப்போடு வருகிறேன். அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். தேங்க் யூ அண்ட் பை.